ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். நம்ம வந்து ஃப்ரீயாகவே கிரிப்டோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் ட்ரேட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஒன்லி ஃப்ரீ தான். வாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிடிசி தான். பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான ஒரு ட்ரெண்டில் மாட்டிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த டவுன்ஃபாலில் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சா, அந்த டவுன்ஃபால் ட்ரெண்டு பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்த்தா இப்போ அப்ஃபால் ட்ரெண்டில் வந்து மாட்டிட்டு இருக்குது. தெரியுதா? ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அப் சைடு போக வாய்ப்பு ரொம்ப ஹையர் ஆகுது. லாஸ்ட்டு இந்த பாராக பாருங்களேன், இது ஒரு நல்ல பையிங் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னாக க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பை பண்ணலாம். நம்ம எந்த லெவலில் பை பண்ணி எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலாம்னா அங்கே நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற பிளேஸே ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் தான். பட் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இன்னும் 50 மினிட்ஸில் 1 ஹவரில் இதுக்கு மேலே இந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா இது நல்ல ஒரு புல்லிஷ் சைன் தான் நம்ம பை பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வச்சுக்கலாம். இனிமேல் வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எது, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மினிமம் டார்கெட் கொடுக்க மாட்டோம், மேக்ஸிமமான டார்கெட் தான். ஸோ அதனால் வீடியோவில் இருக்கிற ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பை பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் வந்து மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 69,500 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போமா? நம்ம எத்தீரியம் வந்து எப்பயுமே பார்ப்போம். ஸோ அதனால் எத்தீரியத்தையும் பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான சைன் தெரியல. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். பட் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மேலே போனோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா எத்தீரியம் வந்து பையிங் சைன் தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம். பட் நம்ம இதில் ட்ரேட் பண்ண வேணாம் எத்தீரியத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பிஏ தான். ஏஆர்பியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் லைனில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறான் மொதல் விஷயம். ரெண்டாவது இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகிடுக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இங்கே அது இல்லாமல் இங்கே ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுது. அதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. இங்கே தெளிவாக தெரியுது உங்களுக்கு, 4 ஹவர்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைனில் மாட்டிகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பிரேக் அவுட் கொடுக்க போகிறோம். பிரேக் அவுட் கொடுத்தா நாம் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மினிமம் டார்கெட் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 6% வரைக்கும் கிடைக்கிறது பெட்டர் தானே. மினிமம் டார்கெட் யாருக்குன்னா இது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 6% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஹையஸ்ட் ட்ரேட் எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் இதில் 20% நம்ம எதிர்பார்க்கலாம். 22% வரைக்குமே. ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 5.36% தான். நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, லாங் டேர்ம் பொசிஷன் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம சொல்கிற ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏஆர்பியை பையிங் சொல்லுவோம். சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்ப்போம். ஹாட் யூஎஸ்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக்கிங் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து வெயிட் அண்ட் ப்ளீஸ் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அழகாக ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்துருக்குது. வென்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்தது இல்லாமல் மார்க்கெட் இப்போ எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத மட்டும் பாருங்கள். பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னை கிரியேட் ஆகுது. அழகாக ஒரு அசனி ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்துட்டுனா நல்ல ஹையர் சைன். நாம் வந்து இதை ஆல்ரெடி வந்து பை பண்ணியாச்சு. நம்மளோட எதை சொல்கிறதுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கிரிப்டோ ரெக்கமெண்டேஷனில் நம்ம சொல்லியாச்சு. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய டார்கெட் சரி, மினிமம் டார்கெட் இன்ட்ராடேட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா மினிமம் டார்கெட் அதையுமே நம்ம சொல்லிடுவோம். வெயிட் ப்ளீஸ். இதோட மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சின்னதான், பட் மினிமம் டார்கெட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போமா? ஹூக் யூஎல்டி. ஹூக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர்லி ஹாட் மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், டேயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும். சரிதா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறான். மோஸ்ட் ப்ராபப்ளி இது பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கான மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 0.8684 இந்த லெவல் வரைக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் எதிர்பார்க்கலாங்க. அண்ட் தென் மேக்ஸிமமான டார்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ தூரம் 1:1 18% மேலே ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 ஆல்மோஸ்ட் 2:5 தான் ரேஷியோ. இட்ஸ் குட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஓஎஸ். இதை நம்ம எப்பயுமே ஹெட்ஜிங் பொசிஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பையிங் சொல்லியிருந்தோமா, இது வரைக்கும் பையிங் சொல்லியிருந்தோம். இதுவுமே ஒரு பையிங் தான். அதுக்கடுத்து நம்ம செல்லிங் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பாருங்கன்னா ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு பேட்டர்ன் கிட்ட பிரேக் அவுட் கொடுத்து திரும்பி ஒரு பேட்டர்ன் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்தா அப் சைடு பார்க்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து பை பண்ணணும்.
சரி, எந்த லெவல் கிட்ட பை பண்ணலாம் அதையும் நம்ம இங்கே பார்த்துருவோமா? வெயிட் அண்ட் ப்ளீஸ். யா, நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இந்த லெவல் கிட்ட பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இனிமேல் ஒரு சரியான ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகலை. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட க்ளோசிங் கொடுத்தோன்னா நம்ம கொஞ்சம் கீழே கிட்ட கூட வச்சு கீழே வச்சு கூட நம்ம பை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் அது மட்டுமே இந்த லெவல் தான். ரொம்ப பெருசாகவும் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ரொம்ப சின்னதாக ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஏன்னா தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் கிட்ட தேவையில்லாத லாஸ் தான் ஆகும். நம்மகிட்ட மினிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 5.19%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன் கொடுக்கணும். இதுதான் மினிமம் டார்கெட்டு 8631. மேக்ஸிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18%. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 3:49%. 3:4. சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போமா? சிடிஎஸ்ஐ தான். சிடிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இங்கே பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு திரும்பி கீழே இறங்கிதான். அது இல்லாமல் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆனதால் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் கொடுக்குறது திரும்பி அழகான ஒரு டபிள்யூ பட்டன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டர் பிளேஸ் தான். நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து பை பண்ணிக்கணும். இந்த லெவல் கிட்ட பை பண்ணிங்கன்னா நம்ம மினிமம் டார்கெட் இந்த லெவல் எடுத்துக்கலாம். இல்லைனா கூட மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்குமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் நம்ம இப்போதைக்கு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம்னா மினிமம் ஆல்மோஸ்ட் 26%, 5:3 நம்ம ரேஷியோ அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம். வாங்க நம்ம பார்ப்போம். மினிமம் அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வேணால் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். டோடோ யூஎஸ்டி தான் நம்ம ரொம்ப கிரிப்டோ பார்க்குறோம்னு நினைக்கிறேன். பட் இதுதான் பெட்டர். இது ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இது மோஸ்ட் அக்ரெசிவ்லி போக வாய்ப்பு ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப் ரெக்கமெண்டேஷன் நம்ம இந்த லெவலுக்கு வந்து பையிங் சொல்லியாச்சு. அது வேணும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து கீழே கமெண்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப் ரெக்கமெண்டேஷன் கிடைக்காது. அது பர்சனலி கொடுக்குறது இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வச்சுக்கிறோம். 4 ஹவர்ஸ் வெயிட் அண்ட் ப்ளீஸ். வாட்ஸ்அப் ரெக்கமெண்டேஷன் வந்து ஃப்ரீ கிடையாது, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள எங்கே பை பண்ணாலும் ஓகே தான். பட் ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே தான். ஏன்னா இதோட இப்போ இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது மோஸ்ட்லி கீழே வர வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது. வந்துச்சுன்னா லாஸில் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த லெவலுக்கு கிட்ட பை பண்ணால் கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. தென் நம்ம இவனுக்கும் வந்து ஒரு மினிமம் டார்கெட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுவும் சொல்லுவாங்க. மினிமம் டார்கெட்டுன்றது நாம் இவ்வளோ தூரம் வைக்கலாம். இவ்வளோ தூரம் வேணால் இது ரொம்ப ஹையராக ஆகுது. இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த பேட்டர்ன் ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா கரெக்டாக நம்ம டெய்லியுமே ஒரு ப்ரொசீஜரில் போகலாம். இப்போ எஜிங் பொசிஷன் சொல்லியிருந்தால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ தான் சிடிசி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட்டை கொடுத்துட்டான் மொதல் விஷயம். ரெண்டாவது இங்கே பேரிஷ் கனெக்டிவ் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஹையர் சைடெலாம் ஒன்றும் தெரில, செல்லிங்கில் தான் இருக்கிறான். ஸோ நம்ம இந்த லெவல்கிட்ட வந்து செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலு தான். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரி, ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற டார்கெட் எவ்வளோ பார்ப்போம்? ஸ்டாப் லாஸ்னால் 4.96%. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 மினிமம். இவனுக்கு மினிமம் டார்கெட் வெயிட் ப்ளீஸ். மினிமம் டார்கெட்னு நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கறது தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 2:4%, 2:4 ப்ராஃபிட் கிடைக்கும் சிடிசியில். சரி, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் கிரிப்டோ தான். இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். இது ஒரு டைவர்ஜென்ஸ் மாதிரி கிரியேட் ஆனால் கூட அப்சைடு இந்த கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஹையராக இருக்குது. பேட்டர்ன் ஒன்றும் பர்ஃபெக்டாக பிரேக் டவுன் கொடுக்கல. ஸோ நம்ம பிரேக் டவுன் கொடுத்தா நம்ம கிரிப்டோ ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருவோம். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம், முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி உங்கள் ஒரு கிரிப்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம வேணால் செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்த்துக்கோங்க. கிரிப்டோ ரெக்கமெண்டேஷன் இங்கே செல் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14% வரைக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 20%, ஆல்மோஸ்ட் 1:4 தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி அனலைஸில் வீடியோ உங்களுக்கு வேணும், நீங்கள் கிரிப்டோ ரெக்கமெண்டேஷனாக வேணும்னா கீழே காண்டாக்ட் இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி வேணுனாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.